அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனா உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருமாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக இன்று உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் வழங்கியுள்ளார்கள். மாதம் வந்தல. ஆமாம் ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் அவங்க 2-3 மாதமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அது இந்த மாதம்தான் உங்களுக்கு டேட் கொடுத்தது. அதனால் அவங்க சிறப்பான முறையில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. புதிய கட்டடம் ஒரு 3-4 கோடி ரூபாயில் திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. பெங்களூர் அங்கே எல்லா அன்பர்களும் நிறைய வந்திருந்தாங்க. அங்கே தலைப்பு வந்து உண்மை உரைக்கின்றேன் அப்படின்ற ஒரு தலைப்பு. அதில் ஒரு பாட்டு கொஞ்சம் விட்டுடுச்சு. காலையில் இருந்து மதியம் 1 மணி வரையும், மறுபடியும் 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் தொடர்ச்சியாக அங்கே தலைப்பு வந்து உண்மை உரைக்கின்றேன் என்ற தலைப்பில் அங்கே நடந்தது. எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை வள்ளலார் என்ன உண்மையை சொன்னார் என்ற விளக்கத்தை தெளிவுபடுத்தது. இந்த வாரம் நமக்கு ஈரோடு சங்கத்துக்கு என்ன தலைப்பு போட்டிருந்தது? பூட்டை திறப்பதும் கதவை திறப்பதும் எப்படி? பூட்டை திறக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் கதவை திறக்கிறது ஒன்று. அதனால் அது 2 வழிமுறைகளை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜீவகாருண்யத்தினால் மரணமிலா பெருவாழ்வு பெற்றுவிடலாம் அப்படின்றத தான் நம்ம எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சன்மார்க்க நண்பர்கள், வெளிநாட்டில் எல்லாருமே
ஜீவகாருண்யத்தினால் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அதை தெளிவாக நமக்கு சொல்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் காலதாமதமாகுது. ஜீவகாருண்யத்தினால் என்ன கிடைக்கின்றாரு? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு தான் சொன்னார். ஜீவகாருண்யத்தினால் கிடைக்கக்கூடியது எது என்றால் திறவுகோல் மட்டும்தான் கிடைக்கும். திறவுகோல் மீன்ஸ் சாவி இல்லைங்களா? மோட்ச வீட்டின் திறவுகோல். இப்போது ஒரு மோட்ச வீடு இருக்குது, அது கதவு தாளிடப்பட்டு இருக்குது, லாக் பண்ணிவிட்டு வெளியே பூட்டு தொங்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா எதை நம்ம திறப்போம்? பூட்டை தான் திறக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பூட்டை திறக்கிறதுக்கு சாவி ஜீவகாருண்யத்தினால் கிடைக்குன்ட்டார். அப்போது அந்த பூட்டை திறந்த உடனே பூட்டு திறக்கும், ஆனால் கதவு திறக்காது. பூட்டு திறந்துடலாம், நீங்கள் கதவை தட்டினீங்கன்னா கதவு திறக்காது. அது லாக் பண்ணி வச்சுருப்பார் இறைவன். அதுக்கு பேர் உள்தாள்னு பேர். இறைவன் உள்ளே இருக்கிறாரு. அப்போ அந்த உள்தாளை நாம் அவர் கடவுள் இறைவன் திறந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இறைவன் திறக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு உள்ளே போக முடியாது. நமக்கு அனுமதி என்னென்னா அந்த எல்லைக்கு போய் அந்த பூட்டை திறக்கிறதுக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்கார். அது எதனால் வரும் என்றால் ஜீவகாருண்யத்தினால் வரும்ட்டார். ஜீவகாருண்யம் இல்லாமல் அந்த பூட்டுக்கு சாவியே கிடைக்காது. பூட்டை திறக்கிறதுக்கு சாவி வேணும்ல. அப்போ சாவி இருந்தால் மட்டும்தான் பூட்டை திறக்க முடியும். ஆண்டவருடைய கருணை நம்மேல் இருந்தால்தான் இறைவன் கதவை திறப்பார் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சாவி வாங்கிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுவே முடியல. முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி இந்நேரம் சாவி வாங்கியிருக்கணுமே. சாவி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சாவி உங்கள்கிட்ட கிடச்சிட்டாவே உங்கள் தேகம் சுத்த தேகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுத்த தேகம் ஆனால் மட்டும்தான் சாவி வழங்கப்படும். நீங்கள் உலகில் வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை சொல்கிறார் இல்லையா? எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குலும் பகலுமே காவல் செய்துணையே. இந்த உலகில் வாழ்க்கையில் கூட மற்ற துன்பங்கள் உங்களை அணுகாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. சாவி உங்ககிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். உலகத்தில் யாரும் உங்களை எதிர்க்க முடியாது, அழிக்க முடியாது. உங்கள்கிட்ட வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. அது சுத்த தேகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த சுத்த தேகம் யார் கிடைக்கிறதோ அவங்களுக்கு சாவி கிடைச்சிச்சின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வெளியும் புரியாது. இப்போ தான் நமக்கு காலில் நடந்தால் கூட கல் குத்துது. செருப்பெல்லாம் போக முடியுதா? போக முடியாது. ஏதோ தொட்டாவே வலிக்குது, குத்தனா ரத்தம் வருது, நம்மளை யாராவது அடித்தா வலிக்குது, பேசினா வலிக்குது, திட்டினா வலிக்குது. இவ்வளோ பெரிய இடையூறுகள் நமக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு எப்படி சாவி கிடைச்சதுன்னு நம்ம நினச்சிக்கிறது? அதனால தான் எங்குரு தீமைன்னு அந்த வார்த்தை போட்டார். எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலுமே காவல் செய்துணையே. அப்போது எந்த தீமையும் என்னுடைய உடம்பை அணுகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுன்னு கேட்குறார். இறைவன் கொடுத்துட்டார் வள்ளலாருக்கு. அதனால தான் அவரை யாருமே அசைக்க முடியல. வள்ளல் பெருமானை யாராவது கிட்ட நெருந்தி அசைக்க முடியுமா? அவருக்கு நேருக்கு முன்னாடியே உட்கார முடியாது. வள்ளலாருக்குடைய கண்ணை நேருக்கு நேராக பார்க்க முடியாது. அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர் நமது பெருமானவர்கள். அதனால தான் அவர் நமக்கு நேர் வழியை நமக்கு சொல்கிறார். நமக்கு நேர் வழி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். மற்ற இடமெல்லாமே குறுக்கு வழிகள். அந்த குறுக்கு வழியில் போகிறதுனால தான் அல்லெல்லாம் முட்டிக்கிட்டு வெளியே நிற்கிறாங்க. அப்போது ஜீவகாருண்யத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிது? சாவி மட்டும்தான் கிடைக்கும். வள்ளலார் அதான் சொன்னார். சத் விசாரன்னு ஒன்று ப்ளஸ் பண்ணார். பரோபகாரம் என்பது ஜீவகாருண்யம், சத் விசாரம் என்பது இறைவனை முழுமையாக தெரிந்து கொண்டு
அதன் வழியில் நடப்பது. நேர்வழி அதானே. நீங்கள் இறைவன் யாருன்னே தெரியாமல் நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணிகிட்டு இருந்தனாக்கா ஆயுசு பூரா எத்தனை பிறவை எடுத்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா கடவுளில் தானே இப்போ நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆளாளுக்கு ஒரு கடவுளை சொல்கிறோம். எந்த கடவுளை பிடித்தால் நாம் செல்ல முடியும், எந்த கடவுள் அருளை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கடவுளை பிடிக்க முடியும். ஆனால் அருள் கொடுக்கக்கூடிய கடவுளை தான் வள்ளலார் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதனால தான் அதுக்கு அருள் பெருஞ்சோதின்னு பேர். அருள் வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஒளியாக இருக்கக்கூடிய கடவுள். அவர் சாதாரணமாக இல்லை, தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார். அந்த கருணைக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த தனிப்பெருங்கருணையான கடவுளை தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் சத்து விசாரம். சத்து விசாரம்னா நம்ம ஏதோ வாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுருக்கிறதில்ல. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வது. வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இறைவன் இல்லாத பொருள் எதுவுமே இயங்காது. இறைவன் இல்லாத பொருள் ஏதாவது இயங்குமானா இயங்காது. அப்போ இறைவன் எந்த இடத்துல இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள இடத்துல தான் அதிகமாக அவர் இருப்பார். இறைவன் எங்கே இருக்கிறார்னா உயிருள்ள ஜீவர்களிடத்தில் இறைவன் இருக்கிறார். மற்றதெல்லாம் இறைவன் படைத்தது தான், அது ஜடப்பொருளாக இருக்கிறது. இந்த உயிர் இயங்குவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் அதெல்லாம் துணை கருவிகள். அதுக்கு பேர் துணை கருவிகள், தேவையானது தான். பட் அதில் இறைவன் இருக்காரான்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அதையே தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வள்ளலார் தெளிவாக சொல்கிறார், எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும்னாரு. எல்லா உயிர் உள்ள இடத்தில் இறைவன் இருப்பாருன்னார். ஆமாம், நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வள்ளலாருடைய கருத்தை எளிய நடையில் தான் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் நம்ம அதை அதில் அதிகமான ஈடுபாடு கொண்டு பார்த்தால்தான் புரியும். நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா புரியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது எல்லா உயிர்களையும் இயக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை நமக்கு புரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களையும் இயக்கி கொண்டிருப்பவர் இறைவன். அது எந்த இறைவன் என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லாத உயிர்களே கிடையாது. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா தெளிவா? அப்போ எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்றால் அந்த உயிர்களெல்லாம் இயங்குவதற்கு காரண காரியமாக இருப்பது எது என்றால் அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி இல்லாத உயிர்கள் எதுவும் இல்லை. அதனால தான் அதுக்கு சத்து விசாரத்தின் மூலமாக நம்ம என்ன பெறணும்னு சொல்கிறாரு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும்னார். இப்போ இறைவன் எல்லா உயிரிலையும் இருக்கிறார் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தான், புரிஞ்சாதான் அதுக்கு பேர், அதுக்கு உரிமைன்னு வச்சுக்கிறார் பேர். அந்த உரிமை தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அந்த அறிவு வந்தால் எந்த உயிரை நீங்கள் அழிக்க மாட்டீங்க. உயிரை ஏன் அழிக்கிறாங்கன்னா, உயிரை கொல்றாங்க, கொலை பண்ணுறாங்க, அதை தின்றாங்கன்னா அவங்களுக்கு அறிவு தெளிவு இல்லை என்பது நல்லா விளங்குது. ஏன்னா எல்லா உடம்பிலும் இறைவன் இருக்கிறார் என்று நினைத்தால் அந்த உயிர்கள் அவங்க கொள்வாங்களா? அது எவ்வளோ பெரிய பாவச் செயல். ஏன்னா இறைவனையே வெளியே அனுப்புவதாக அது அதனுடைய பொருள். இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை, அந்த இறைவன் இருக்கக்கூடிய உடம்பை, இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடம்பை அதை அழிக்கின்ற பொழுது இறைவனையே நீங்கள் வெளியே தள்ளுவதாக அர்த்தம். அதுக்கு தான் அதெல்லாம் அது மன்னிப்பே கிடையாதுன்ட்டார் வள்ளலார். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு இருக்கிறது, உயிர் கொலைக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அதனால் அதை யார் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறார்களோ அவர்களுக்கு ஈஸியாக மன்னிப்பு கிடைச்சிடும். புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனை தொடுவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் அது தடையாக இருக்கிறது இல்லைங்களா? அதனால தான் வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட செல்றதுக்கு என்ன போர்டை போட்டு வச்சார் இல்லையா? கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரலான்னா என்ன அர்த்தம்? இறைவனை கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு முடியாதுன்னு அர்த்தம். இந்த கொலை புலை தவிர்த்தவர்கள் மட்டும்தான் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். இல்லை என்றால் இருக்காது. நேர்வழி, அதான் நேர்வழி.
அது நேர்வழி. ரெண்டே வழி தான் நமக்கு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று சத்விச்சாரம். அப்போ நம்ம ஜீவகாருண்யம் இன்னும் முழுமையாக பெறலை, சத்விச்சாரமும் முழுமையாக பெறலை. அதனால தான் இதுவரையிலையும் யாரும் மரண விழா பெருவாழ்வுக்கு வரல. எல்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, வள்ளலார் சித்தி பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகிடுச்சு, இன்னும் ஒருத்தர் கூட வரலைன்னா, ஒருத்தர் கூட வள்ளலார் சொன்ன மாதிரி வாழ வள்ளலார் சொன்னதை யாரும் கேட்கல. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார் சொன்ன விருப்பத்துக்கு யாராவது வாழ்கிறோமா? அதுதான் வள்ளலார் பேருபதேசியே சொல்கிறாரு, இதுவரையில் யாரும் அந்த உண்மை நிலையை அடையவில்லை, அதனால் தெரிந்த பெரியோரும் இல்லை தெரிந்தவர்களும் இல்லைன்னாரு. ஏன்னா அந்த உண்மை வழியை தெரிந்தவர்களும் இல்லை, தெரிந்த பெரியோர்களும் இல்லை, ஆதலால் உண்மை தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள் தெளிவாக சொல்கிறார். அப்போ உண்மை தெரிஞ்சிருந்தால் நமக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ உண்மை தெரியாதனால நமக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு தவறான வழியாகவே இருக்குது. நம்ம அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வெளியும். அதுக்கு முன்னாடி வள்ளலாருக்கு முன்னாடி யாராவது வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஓ இது முன்னாடி நல்ல வழி தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். இதுவரையில் யாரும் வள்ளலாருக்கு முன்னாடி சொல்லலை. சொல்லாதது வந்து அவங்க குற்றம் இல்லை, அவர்களுக்கு அந்த வழி தெரியலன்னு அர்த்தம். ஆமாம், இல்லை. அதனால தானே வள்ளலார் தெளிவாக சொன்னார் இல்லையா, வள்ளலார் பாடல்லையே சொல்கிறார் இல்லையா, நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் யார் உலர், எவ்வுலகில் யார் உலர்னர், சாகா வரம் எனைப்போல் சார்ந்தவரும், சாகா வரம் எனைப்போல் சார்ந்தவரும் எவ்வுலகில் யார் உலர் சற்றே நீ அறை. அப்படி யாராவது இருந்தால் நீ அறிமுகப்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல, எதுக்காக அந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நம்ம புரியாதனால என்ன பண்ணுறோம், நமக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அது மாதிரி மரண விழா பெருவாழ் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லி சொல்லி மரண விழா பெருவாழ்வு என்ற வார்த்தையை வள்ளலாருக்கு பின்னாடி தான் அது யூஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி முத்தி பெற்றார்கள் முத்தி பெற்றார்கள் முத்தி பெற்றார்கள் தான் சொல்லுவாங்க. முத்தி நிலையோடு சொல்லி வைகுண்டம் போனார், கைலாசம் போனார், சொர்க்கம் போனார், நரகம் போனார், இந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட இடங்களை நம்ம காமிச்சார்களே தவிர அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய எல்லைக்கு போகக்கூடிய வழியை நமக்கு யாரும் சொல்லலை. காரணம் அவங்களுக்கு தெரியல. இதைத்தான் வள்ளலார் ஒரு பாடல் அழகாக சொல்லுவார், அரங்குலவு தோடி நீ உரைத்த வார்த்தை அறிவு அறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகள் உறங்குவதும் உண்ணுவதும் விழிப்பதும் இரத்தல் பல உடலுவதுமாய் உடலும் மரங்குலவு அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர். அங்கு அவர்வால் இறங்குதலால் பேசுதலால் என் பயனோ தோழி. அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன முயற்சி எடுத்தாங்க. சாப்பிட்றது, தூங்கிறது, சாகிறது, பிறக்கிறது, இப்படிப்பட்ட வழிகள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சதை தவிர பெரிய வழி அவங்களுக்கு நேர் வழி தெரியல. அதனால் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம், என்ன பயனடைய போகிறீங்க, ஒன்றுமே கிடையாதுன்ட்டார். அவர்வால் இறங்குதலால் அவரை பற்றி பேசுதலால் என் பயனோ தோழி. அப்போது இதெல்லாம் நம்ம சன்மார்க்கத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நம்ம வந்து மற்றவர்கள் சொல்லியதை கேட்டு கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நமக்கு நேரடியாக ஒரு அறிவு தெளிவு என்பது கிடையாது. எல்லாமே படித்தது கேட்டது, அவர்கள் சொல்லியதை பின்பற்றி வாழ்ந்து வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோட்பாடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் பற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், வள்ளலார் சொன்னது ஏற்றுக்கொள்வதற்கும் மனம் வரல. ஏன்னா அதில் அதிகமாக பற்று வச்சுட்டிங்கல்ல, பற்று வச்சுட்ருப்பாடு அதை ஏற்றுக்கிறதுக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை விடுவதற்கும் மனம் வரல. வள்ளலார் சொன்னது நியாயந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பழைய பற்றுலேருந்து உங்களால் வெளி வர முடியுமான்னா வெளி வர முடியாது. காரணம் அது மேலே அவ்வளோ பற்றுதல். சார் உங்கள் தாய் தந்தை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இல்லைங்களா? அப்பா தெரியும், அம்மா தெரியும், மற்றவங்களாவது அப்புறம். அப்பா அம்மாவை இவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் உண்மையிலேயே அவங்க தாய் தந்தை கிடையாது.
அவர்களெல்லாம் உபகார கருவிகள்னு வள்ளலார் ஒரு போட்டார். ஒரு தாய் என்பதும் ஒரு தந்தை என்பதும் ஒரு உருவத்தை உருவாக்குவதற்கு அது உபகார கருவிகளாக இருந்ததே தவிர அவர்கள் உண்மையான தாய் தந்தையர்கள் அல்லன்னார். நீங்கள் நம்புவீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு அடித்தளமான உண்மையை சொல்கிறார். அப்போ யார் தாய் தந்தைன்னு அவரே அடுத்த பாடல நமக்கு சொல்கிறார் இல்லையா? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம்னார். அப்போது தாயாகவும் தந்தையாகவும் உண்மை தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் நமக்கு உண்மையான தெய்வம். அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த உண்மையான தெய்வத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதால் நம்மளுக்கு தாய் தந்தை தான் முதல் தெய்வம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டான் இல்லைங்களா? நமக்கு சொன்ன வரலாறுகள்லாம் என்ன சொல்லுது? இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு உபகார கருவி என்பது நீங்கள் உள்ள புந்து பார்த்தீங்கன்னா தான் அது உபகார கருவியா உண்மை கருவியான்னு நமக்கு தெரியும். நீங்கள் இப்போ தாய் தந்தை என்பது எல்லாருமே இன்னைக்கு உலகம் முழுவதுமே தாய் தந்தை தான் முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிராசை என்பது நீங்கள் உண்மையை உணர்கின்ற பொழுது உங்களுக்கு நிராசை என்பது தானாக வரும். நீங்கள் திடீர்னு நிராசையை ஒழிக்க நீங்கள் அந்த வழியில் போக போக உங்களுக்கு உண்மையானது இறைவன் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ எனக்கு எப்படி புரிஞ்சுது? அப்போது அந்த இறைவனை முழுமையாக நாம் நினைக்கின்ற பொழுது தேடுகின்ற பொழுது நீங்கள் வெளியே போய் தேட வேண்டாமே. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை ஏன் நீங்கள் தேடாத இருக்கிறீங்க? நீங்கள் வெளியே தானே தேடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. கடவுளை வெளியே தேடாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்போது நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம் சிரசிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளான ஒளியை நாம் இதுவரையில் தொடர்பு கொண்டோமா என்றால் இல்லை. வள்ளலார் தான் நமக்கு சொல்கிறாரு, ஐயா உன்னை இயக்கி கொண்டிருப்பது ஆன்மா என்ற உள்ளொளி, அந்த உள்ளொளியை இயக்கி கொண்டிருப்பது தான் கடவுள். அந்த கடவுளை நீ நினைக்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய உடம்பிலே உன்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆன்மா என்பதை நீ புரிந்து கொண்டால்தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாரு. நம்ம அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட நேராக போக முடியுமானா போக முடியாது. கடவுள் உங்ககிட்டே இருக்கிற கடவுளை விட்டுட்டு நீங்கள் தனியாக வெளியில் போய் தேடினா கடவுள் கிடைப்பாரால? கிடைக்க மாட்டார் இல்லைங்களா? அதனால தான் வள்ளலார் அகவல்லையும் தெளிவாக சொல்கிறாருல்ல. எப்படி இருக்காரு? உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கடல். அந்த மெய் அருட்கடல் உங்ககிட்ட இருக்கு. அது அங்கிருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கனெக்ஷனை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. இதோ அந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொருவரும் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம், செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த கடவுளுடைய தொடர்பு இல்லை என்றால் நம்ம பேசுவோமானா பேச மாட்டோம். ஏன்னா அதுக்கு கனெக்ஷன் நமக்கு தெரியாது. ஆனால் கனெக்ஷன் இருக்குது. அது இல்லவில்லை என்றால் உங்களுக்கு ஆன்மா இயங்காது, உயிர் இயங்காது. அதுக்கு பேர் தான் பிணம். அது என்னைக்கு அதனுடைய கனெக்ஷனை கட் பண்ணுதோ அன்னைக்கு என்ன நடக்கும்? ஆன்மா இயங்காது, ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய உயிர் இயங்காது, உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த இயக்கங்களெல்லாம் நின்று போய் அந்த உடம்பிற்கு என்ன பேர்? பிணம்னு பேர். இந்த சீக்கிரட்டை நமக்கு தெரிஞ்சுதா? அப்போ இறைவன் இயக்கி கொண்டு இருக்கிறார் என்பதே நம்மால் புரிஞ்சுக்கிட முடியல. என்னுள் இருந்து இறைவன் இசைக்கின்றார், இதை கேள்வி நீவிர்னு வள்ளலார் சொன்னார்ல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இறைவன் வேறு எங்கே இல்லைப்பா, என்னுள். ஞானசரிகளை அழகாக சொல்கிறார் எல்லா பாடல்லையுமே. என்னுள் இருந்து இறைவன் இசைக்கின்றார், இதை கேள்வின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் அதுதானே இதுதானே என்றார். நிகழ்காலத்திலே பேசுகிறார். என்னுள் இருந்து இயக்கக்கூடிய இறைவனை நானும் அவரும் ஒன்றாக சேர்ந்து விட்ட காரணத்தினால் என்னை தேடி அவர் இங்கே வருகிறார். யாரு? இது வெளியே என்னை இயக்கிட்டு இருக்காரு டிஸ்டன்ஸில் இருந்து. ஆனால் அவர் என்கிட்ட வந்துட்டார், என்னுள் இறங்கிட்டார், என்னுள் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ வெளியே இருந்து இயங்குறவர் இப்போ என்னுள்ளே வந்து இயங்கி கொண்டு இருக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இதுக்கு முன்னாடி அங்கேருந்து கனெக்ஷன் வந்ததுங்க. அந்த கனெக்ஷனை என்ன பண்ணுறாரு? நேரடியாக கொண்டாந்து உள்ளே இறங்கிட்டார். ஆன்மாவில் இறைவன் உக்காந்துட்டார். அதனால தான் என்னுள் இருந்து இறைவன் இசைக்கின்றான் அப்படின்றார். தனியாக இருந்து இசைக்க என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்னுள் அமர்ந்து இப்போ இயக்கி கொண்டிருக்கிறார். நானும் அவரும் இப்பொழுது ஒன்றாயிட்டோம்.
ஒன்றாயிட்டதுனால இறைவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய கருணை இது! எங்கிட்ட வந்துட்ட இறைவனை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்றார் இல்லைங்களா? அப்போ அந்த காட்டுகின்ற இறைவனை நான் புரிந்து கொள்ளக்கூடிய, பார்க்கக்கூடிய கண்களோ, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவோ நமக்கு இருக்கா அப்படின்னா சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவர் காட்டுறாரு, நம்மளால் பார்க்க முடியுமா? நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா? அப்போ எப்படி உங்களுக்கு கதவு திறக்கப்படும்? அவர் கதவு திறந்துடுச்சுல்ல. அவர் கதவு திறந்ததுனால தான் உள்ளே வந்து இறங்கிட்டார் இறைவனை. நம்மளுடைய கதவு திறக்கணும் இல்லை? ஆமாம். இயேசுநாதரும் சொன்னார். என்ன சொன்னார்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னாரு. அப்போது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்க, கதவு தட்டா திறக்கும்னாரு. திறக்கலையே அவருக்கும். சாவியை வாங்காத எப்படி நீங்கள் போய் தட்டினா திறக்கும்? அப்போது அதனால தான் நமக்கு இப்போ ஜீவகாருண்யம் என்பது நம்ம ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது. அது வந்து பேசிக். ஒரு கட்டடத்துக்கு கடகால் மாதிரி. அந்த கடகாலில் நமக்கு என்ன கிடைக்கும்? கட்டடம் ஏறும். அதுபோல் நமக்கு என்ன கிடைக்கும்? சாவி கிடைக்கும். ஆனால் சாவியை வந்து நீங்கள் பூட்டை தான் திறக்க முடியுமே தவிர உள்ளே போக முடியாது. கடவுள் திறந்தால் தான் போக முடியும் இல்லைங்களா? அதுக்கு தான் இங்கே அழகாக ஒரு பாடல் போடுறார் பாருங்க. நமக்கு எப்படிலாம் புரிய வைக்கிறார் பாருங்கள். இறைவனை கேட்குறாரு பாருங்கள். இந்த பாடலில் இறைவனை அந்த நம்ம சொன்னதுக்கு விளக்கம் வேணும் இல்லையா? என்னடா கதிர்வேல் விடுறான்னு நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம் இல்லை? இவர் என்ன புதுசாக ஒரு கதை விடுறாரு? ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகொள்ளும் வள்ளலார் சொல்லிட்டாரு, பூட்டை திறந்தால் உள்ளே நம்ம பண்ணு போயிடலாம். இவர் திடீர்னு உள்ள கதவை திறக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. சாவியும் தான் பூட்டு தான் திறக்கும், கதவை திறக்காதுன்னு சொல்கிறாரு. இது என்னடா ஒரு புது கதையாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் சிந்திக்கலாம். அது ஒரு விளக்கம். அதுக்கு வள்ளலார் பாரு எப்படி திறக்க சொல்கிறான்னு. நம்ம படிக்கிற பாடல் தான். திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. தெளிவாக சொல்கிறாரா? கதவை யாரை திறக்க சொல்கிறாரு? இறைவனை திறக்க சொல்கிறாரு. இப்போ நம்ம அப்போ கரெக்டாக பாயிண்ட் வருதா? அப்போ நீ திறந்தாதான் நான் உன்னை பார்க்க முடியும். திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. உருக்கி அமுதூற்றெடுத்து உடம்புயிரோடு உலமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ. கருக்கருதா தனி வடிவோய் நின்னை என்னுட்கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ. செருக்கருதாவதற்கருளும் சித்திபுரத்தரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. எவ்வளோ அழகான பாட்டு புரிய வைக்கிறாரா? அப்போ யார் கதவை திறக்கணும்? இறைவன் திறக்கணும். நீங்கள் திறந்துக்கிட்டு உள்ளே போக முடியாது. தெளிவாக சொல்லிட்டார். அடுத்த பாடல் ஒன்று அழுத்தமாக சொல்கிறார் பாருங்க. மணிக்கதவும் திறவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே நீ வடிவது காட்டாயோ. கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் கண்டிட செய்யாயோ. தனிக்கரியா காதல் மிக பெருகின்றதரசே தாங்க முடியாது இனி என் தனித்தலைமை பதியே. திணிக்கலை ஆதியை எல்லாம் பணிக்க வல்ல சிவமே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே.
முக்கியமான அழுத்தமான பாடலை கொடுக்குறார். அதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதும் என்ன சொல்கிறாருங்க, கரை கடந்து பெருபோகம் கண்டிடச் செய்யாயோ இல்லைங்களா. அதுக்கு என்ன சொல்கிறார் அடுத்த வரியில், தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றது அரசே. இறைவன் மேலே நம்ம என்ன வைக்கணும், காதல் வைக்கணும். எப்படி காதல், பிரிக்க முடியாத காதல்ன்றாருங்க. இப்போ நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு தானே இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் கடவுள் நினைக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடறோம். அப்போது காதல் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இளமையில் நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா அந்த காதல் பண்ணக்கூடிய அந்த உணர்ச்சியினுடைய வேகம் பசி எடுக்காது. எண்ணங்கள் பூரா தாய் தகப்பன் நினைக்காது, உற்றாரோடு நினைக்காது, நண்பர்களை நினைக்காது. அது எதை நினைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆன்மா அதன் மேல் அதிகமான பற்று ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லைங்களா. அதுக்கு பேர் தான் காதல். காதல் என்பது மற்றவர்கள் நினையாமல் அதையே நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் காதல். அதுக்கு பேர் தான் இணை பிரியா காதல்னு பேர். அப்போ இறைவன்கிட்ட வள்ளலார் என்ன பண்ணார், இணை பிரியாத காதல் வைத்திருந்தார். காதல் கரை கடந்து போனது நீ தாங்க முடியாது என்றார். அந்த காதல் பெருவெள்ளம், அது ஒரு பெரிய வெள்ளம்னாக்கா ஆற்றில் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகும்போது அதுக்கு பெருவெள்ளம். எது கரையில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போகும், அதுக்கு பேர் தான் பெருவெள்ளம், சுனாமி மாதிரி. அது மாதிரி உன்னுடைய எண்ணம், உன்னுடைய காதல் என்னால் கரை கடந்து போகின்றது, என்னால் தாங்க முடியாது. அவ்வளவு வேகமாக என்னுடைய எண்ண அலைகள் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது, அளவில் அடங்காதது. அது சொல்லால் அறப்பரிதான். சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது, அதுக்கு வார்த்தைகள் கிடையாதுன்றார். அவர்களே சொல்றார், சொல்லால் அளப்பரிதான் ஜோதிவரை மீது தூயதுரி அப்பதியில் நேயமர ஓதுனர். தனிப்பாடல் வருது இல்லையா, கையறவிதலாத நடு கண்புருவ பூட்டு என்ற பாடலில் வரும். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு நாம் எல்லாமே தயங்கி கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்பு வைக்கணும்னா ஏதோ ஒரு பெரிய மலையாகவும் அது ஏதோ ஒரு பெரிய கஷ்டமாகவும் நினைக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஈஸியான வழியை, எளிமையான வழியை, காசு செலவில்லாத வழியை, நினைவுகளை மட்டும் வைக்க சொன்னார் வள்ளலார். உங்களுடைய நினைவுகள் தான் நாங்கள் பதிய வேண்டும், வேற ஒன்றுமே கிடையாது, இல்லைங்களா. அப்போ நினைவு அலைகளை கூட உங்களால் செலுத்த முடியாமல் எப்படி இறைவனிடத்தில் நீங்கள் பற்றுக்கொள்ள முடியும், இல்லைங்களா. அதனால தான் வள்ளலாறு, நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கனம் தறியேன். அதுக்கு பேர் தான் காதல். உன்னை மறந்துட்டா என்னுடைய உயிர் போயிடும். அப்போ ஏனென்றால் என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்பதை நான் உணர்ந்துவிட்ட பிறகு உன்னை நான் மறந்தால் என்னை விட முட்டாள் உலகத்திலே இல்லைன்றார். இப்போ நம்மளாம் இருக்கிறோம், இப்போ நம்மளை இயக்கிறது இறைவன் நம்ம தெரிஞ்சு அதில் கொஞ்சம் கூட நம்ம கவனம் செலுத்தலை. நீங்கள் இறைவன் நம்மளை இயக்கிறான்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் உட்கார முடியாது, கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இறைவன் இயக்கிறதா நம்ம ஒரு நாள் கூட நினைக்கலையே. ஏதோ ஒரு யாரோ இயக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கடவுள் இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா. நம்ம உண்மையான கடவுள் என்பதும் தெரியாது, அந்த உண்மையான கடவுள் இயக்கிக் கொண்டிருப்பார் என்றும் தெரியாது. அவரிடத்தை தெரிஞ்சால் தானே நீங்கள் அருளை பெற முடியும். அதை தெரிவதற்குண்டாது எது தடை என்றால் அதுக்கு பேர் தான் திரைகள்னார். இப்போ நமக்கும் அந்த கடவுளுக்குண்டான இடைப்பட்ட இடத்திற்கு தொடர்பு இல்லாமல் தடுக்கக்கூடியது எது என்றால் அதற்கு பேர் தான் மறைப்பு, திரைமறைப்புன்னார். அந்த திரைமறைப்பை நாம் எடுப்பதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறோமான்னா இன்னைக்கு வெளியும் கிடையாது. இதை தான் அந்த பாடல் சொல்றாரு, திருக்கதவும் திரையாதோ திரைகளெல்லாம் தவிர்த்தேன்னார். திரைகளெல்லாம் அத்தனை திரைகள் நம்மளுடைய ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மறைத்து கொண்டிருக்கிறது. மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளை நீக்குவதற்கு எளிமையான வழியை சொன்னார். நம்ம கேட்டோமா? இன்னும் நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வச்சுட்ருக்கோம். அதை தானே தினமும் சொல்கிறாரு. உங்களுக்கு 6000 பாடலில் 28 பாடல்களை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. மொத்தம் நமக்கு 6000 சொல்கிற பாடல்கள் இருக்குது.
ஆனால் நமக்கு ஈஸியாக நீங்கள் உள்ள திரைகளெல்லாம் நீக்கி உள்ளே போகிறதுக்கு 28 பாடல்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அந்த 28 பாடல்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு? ஞான சரியைன்னு பேர் வச்சுருக்காரு. ஞானம் பெறுவதற்குண்டான வழி அங்கே தான் இருக்குது, அங்கே தான் சரியை ஆரம்பிக்குது. நீங்கள் முன்னாடி இருந்த சரியை கிரிய யோகம் என்ற 12 படித்தரங்களை அப்புறப்படுத்துங்கன்றார். படுத்தணுமா? அப்போ ஞான சரிகிறது 13வது படித்தரம். ஞான சரியை, ஞான கிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம். அதில் 4 படிகள் இருக்குது. ஞான சரி என்பதுதான் இந்திரிய ஒழுக்கம், ஞானகிரி என்பது கரண ஒழுக்கம், ஞான யோகம் என்பது ஜீவ ஒழுக்கம், ஞானத்தில் ஞானம் என்பது ஆன்ம ஒழுக்கம். இதில் 4 குள்ளே வச்சுட்டார். அப்போ நீங்கள் ஜீவகாருண்யம் செய்யும் போது என்ன ஆகும்னா ஞான சரிகை உங்களுக்கு பாஸ் ஆகிடும். உங்களுக்கு ஞான சரிகள் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ பக்தி என்பது அங்கே அடிபட்டுடும். பக்தி என்பது அங்கே என்ன பண்ணும்? அடிபட்டுடும். ஞான சரிகள் நீங்கள் இருக்கிறன்னா உங்களுக்கு பக்தி என்பது அங்கே இருக்காது. ஞானம் தான் இருக்கணும். ஞானம் என்றால் அறிவு. பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சின்ட்டார். ஆனால் ஞான சரிகள் என்னது? ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி வரணும். இப்போ உங்களுக்கு மன மகிழ்ச்சி, மன உருக்கம், மன நெகிழ்ச்சியிலேயே கூட இல்லை, அதில் கூட பூரணமாக இல்லை. பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சின்னு சொல்லிட்டாரா? ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சின்னு பிரிச்சுட்டாரு. நம்ம என்ன படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறோமா? இல்லை. காரணம் நம்ம விடலை இன்னும் இல்லைங்களா? ஞான சரிகளை அருமையாக முதல் பாடல் சொல்லிட்டாரு. 2வது பாடல் என்ன சொல்கிறாரு? புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர். என்னங்க என்னங்க யாருன்னு சொல்லுவாங்க அப்படி? என் மொழியை நீ போய் ஒரு பொய்மொழி நினைக்காதப்பா. நான் எதுக்காக சொல்ல? என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள் நீங்களெல்லாம் என்னுடைய சகோதர உரிமை உடையவர்கள், நாம் எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள். நம்மவரை நீ இன்னும் நீ வேறு நான் வேறு அல்ல, நீங்களெல்லாம் என்னுடையவர்கள், என்ன நம்மவர்கள். அதனால் புகுந்தருணம் இது கண்டி நம்மவரை நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதே. அப்போ என்ன பண்ணான்? புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணையன்றே. அப்போ என்ன சுவை? துறை மிகுந்த சுவைக்கரும்பே, செங்கனியே, கோற்றேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விளையறியா மணியே, தகுந்த தனிப்பெரும்பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே என்றுரைவின் பக்தியோடு பணிந்தேன். என்ன என்ன வார்த்தைகள்! தினமும் தானே படிக்கிறீங்க சார். அதுலையா சார் படிச்சியில் பக்தியோடு பணி? பக்தின்னாக்கா பற்றுதல்னு அர்த்தம். அது மேலே பற்றுதல். பக்தின்னா நம்ம தெய்வ பக்தி நினச்சிடாதீங்க. இது வேறு பக்தி, அது வேறு பக்தி. பக்தி என்பது ஒன்றை பிடித்து கொள்வது. இப்போ பக்தியில் 2 3 இருக்குது. நிறைய இடத்துல பக்தி. ஆமாம் ஆமாம். பக்தி என்பது இடைவிடாது தொடர்பு கொள்வது, பற்றி கொள்வதுன்றதுக்கு அவர் அப்படி சொல்கிறாரு. பற்றுதல்னு சொல்கிறாரு. பற்றிய அடத்தனையும் பற்றற விட்டு அவர் அலம்பால பற்றைய பற்று மீனும் என்று நிறைவேறு. அதுக்குண்டான விளக்கம் அடுத்த பாடலில் சொல்லுவார். புரியுங்களா? அப்புறம் அதே மாதிரி 3வது பாடல் என்ன சொல்கிறாரு? அது 3வது. 4வது பாடல் என்ன சொல்கிறாரு? இதை விட ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான பாடல் உலகத்திலே கிடையாது. நீங்கள் அதில் கொஞ்சமாவது தயவுதாட்சின்னு பார்த்தாரா? யாராவது எதுவாவது சொல்லுவாங்க, முன்னாடி இருந்தவர்களோ மற்றவர்களோ நம்மளை ஏதாவது குறை சொல்லுவாங்க, பிரச்சனை உருவாக்கும்னு நினைக்கவே இல்லை அவர். ஏன்னா உண்மையை மக்களுக்கு சொல்லி ஆகணும். சொல்கிறதுக்கு தான் இறைவன் அனுப்பியிருக்கிறாரு. அதனால் நான் மறைக்க முடியாது, மறைத்தால் இறைவன் என்னை தண்டித்து விடுவார். அதனால தான் நான் உண்மையை உரைக்கின்றேன்னு அவர் அழுத்தமாக சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ உண்மையை உரைக்கின்ற பொழுது மற்றவர்கள் நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உண்மையை சொல்ல முடியாது. உண்மை வராது உங்கள் வாயில், பயம் வந்துடும். பயம் வந்தால் எப்படி உண்மை சொல்லுவீங்க? புரியுதுங்களா இல்லையா? என் பெங்களூருக்காரர் அதான் சொன்னார், கதிரியல் ஐயா வந்தால் தான் உண்மையை சொல்லுவார், மற்றவங்களாம் கொலை போட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதை தான் என்னை கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் வந்தால் தான் உண்மையை சொல்கிறீங்க, மற்றவங்களாம் வராங்க இதையும் அதையும் போட்டு குழப்பிட்டு கொஞ்சம் தெளிவடைஞ்சவங்க கூட அவங்க குழப்பிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் எங்களுக்கு பழைய குருடி கதவை திரடன் நாங்கள் கீழே இருக்கிறோம்
அதனால் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு தெளிவடையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தெளிவுபடுத்தணும். பொய் சொல்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? இப்போ அவங்ககிட்ட நான் ஒரு 5000 10,000 வாங்கி பொய் சொல்கிறதா இருந்தால் அவங்களுக்கு தான் நான் பேசிட்டு வரலாம். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு கடவுளுடைய உதவி கிடைச்சா போதும். ஏன்னா என்னை இறைவன் ஈக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்துட்டேன். உணர்ந்துட்டு நான் ஏன் பயப்படணும்? இல்லைங்களா? அவ்வளோதான். இறைவனை இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் தலைகடாக நின்றாலும் கூட இறைவனை விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சித்திபுரத்தமுதேன்னார். அது மாதிரி இப்போ வள்ளல் பெருமான் நீங்கள் தெளிவாக சொல்கிறார் இல்லையா? போல்டாக அடிச்சிட்டார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கழித்ததெல்லாம் வீணே, கற்றதெல்லாம் வீணே, நீர் கழித்ததெல்லாம் பொய்யே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. அழகாக சொல்கிறார். இதுவரை நீங்கள் எதாவது உண்மை தெரிஞ்சிருக்கலையா? எதுவுமே தெரியல, பரவாயில்ல, இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க. வென்றதினால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்த சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமேன்ட்டார். இவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம இன்னும் பழசை தானே படிச்சுட்டு இருக்கிறோம். பழசை தான் விடுறோமா? கண்டதெல்லாமே அனித்தியன்ட்டார். அனித்தியம் மீன்ஸ் என்ன? உண்மை இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டுன்றார், நிலையில்லாதது. கழித்ததெல்லாம் இதுவரையும் உங்களுடைய கண்கள் எத்தனை பார்த்து கழித்து இருக்கிறதோ அத்தனையுமே வேஸ்ட்டுன்ட்டார். இல்லைங்களா? கற்றதெல்லாம் பொய்ன்றார். அடுத்தது நீங்கள் இதுவரையும் என்னென்ன கற்று இருக்கிறீர்களோ அத்தனையும் போயிடான்ட்டார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், தொல்காப்பியரும் குற்றமுடையவர்னு எழுதக்கூடிய துணிச்சல் யாருக்காவது வருதா? இப்போ தொல்காப்பியம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக நம்ம வச்சிட்ருக்குறோம். தொல்காப்பியர் நம்ம தமிழ் கிடைத்த பெரிய மாபெரும் ஒரு பொக்கிஷம். அதில் தொல்காப்பியத்திலும் குற்றங்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சார் வள்ளலார். அதுக்கு தான் அந்த பேர் உபதேசம் சொல்லுவார். 900 90 200 300 400 500 900ன்னு வரலாமா? 900 அங்கேயே கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாரு ஒரு கேள்வி. ஒன்று குறைய தொக்கியதுன்னு சொல்லணும், இல்லாட்டி 900ன்னு சொல்லணும். 900 ஏன் வந்தது? தொல் குறைய ஒன்றுன்றதுக்கு 900 அவர் வச்சுட்டார். ஆனால் அது இலக்கண பிரகாரம் குற்றன்றார் வள்ளலார். 90 900 என அறிவியதுன்றார். இப்போ நம்ம இலக்கண இலக்கியம் நமக்கு படிச்சிருந்தா இன்னும் ஆழமாக தெரியும். வள்ளலார் எளிய நடையில் இப்படி சொன்னால் குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளுன்னு எழுதுறாரு. புரியுதுங்களா? மற்றது அவருக்கு ஒரு சொல்ல இலக்கணங்களில் கணக்கு வழக்கில் கூட குற்றங்கள் அங்கே இருக்குதுன்றார். அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய இறை ஆற்றல் அருளுக்கு தெரிஞ்சிருக்கணும், உண்மை தெரிஞ்சிருக்கணும் உலகத்தில். இது சாதாரணமான விஷயமா? மற்றதெல்லாம் விடுங்க. எனக்கு நமக்கு இன்றைக்கி தொல்காப்பியர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் இலக்கண இருக்கிற முக்கியமான மூலப்பொருளாக இருக்குது. அதில் படித்து தான் இன்றைக்கி எல்லாருமே பெரிய வித்வான்கள் இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே அதுலேருந்து தான். அதையே அதுலேயும் குற்றம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாரு வள்ளலார். இவர் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனார்? எந்த இலக்கண இலக்கியங்களை படித்தார்? எல்லாமே இறைவன்கிட்ட இருந்து அவர் பெற்றதனால் குற்றம் குறைகள் அவர்கிட்ட இல்லை. ஆமாம், ஏன்னா இறைவன் அறிவிக்க விடும்போது இறைவன் குற்றம் உடையதை சொல்லிக் கொடுப்பாரா? ஆனால் இவருக்கு யார் குருவு? இறைவன் தான் குருவு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு வச்சுருக்கோம்? வரலாறில் திருஞான சம்பந்தர் குருவுன்னு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? நம்ம வரலாறில் பழைய வரலாறு பாருங்க. அப்போ என்னாச்சு? நமக்கு அடிப்படையை தப்பாக எழுதி வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. அந்த பக்தியின் காரணமாக அருட்பெருஞ்சோதி அகவல்ல என்ன சொல்கிறாரு? மருட்பகை தவிர்த்து வாழ்வித்து எனக்கு அருட்குருவாகி அருட்பெருஞ்சோதி அடிச்சிட்டாரு. அகவல் தினம் படிக்கிறீங்களா? அப்போ யார் எனக்கு குருவு? மருட்பகை தவிர்த்து வாழ்வித்து எனக்கு அருட்குருவாகி அருட்பெருஞ்சோதி. அப்போ எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் குருவே தவிர வேறு யாரும் குரு கிடையாதுன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் ஒரு உண்மையை தெரிவதற்குண்டான ஒரு வழி நமக்கு கிடைச்சா கூட மற்றவங்க அதை குழப்பிடுறாங்க. இப்போ நீங்களாம் நல்லவர்கள், எல்லாருமே நம்ம நல்லவங்க தான். ஏன்னா எது நமக்கு வழி காட்டினதோ அதில் போயிட்டுருக்கோம். ஆனால் நேர் வழி கிடைக்கும் போது நீங்கள் போகலான்னு நினைப்பீங்க.
யாரோ ஒருத்தர் வந்து உங்களை குழப்பிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அந்த பழைய குழப்பத்துக்கு போயிடுறீங்க, தெளிவடைகிறீங்க. இப்போ கேட்குற வெளி மாதிரி தெளிவாக இருக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு போனால் நம்ம என்னவோ அந்த தெளிவு என்பது மறைக்கப்படுது. ஏன்னா அந்த பழைய சிந்தனைகள் வருது. ஏன்னா முன்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ஆன்மாவில், அந்த ஸ்டோரேஜ் பூரா நமக்கு வெளியே வரும். அந்த பதிவுகள் பூரா வெளியே வரும்போது இந்த புதிய பதிவுகள் அங்கே வேலை செய்கிறதில்ல இல்லைங்களா? அதனால தான் வள்ளலார் நமக்கு தெளிவாக சொல்கிறார், நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லோரும் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனே ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தே இன்ப நடம் புரிகின்ற இறையவனே பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கு பணியிட்டாய், நான் செய்வெறும் பாக்கியம் என்று வந்தேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? கோடு தவறாது உன்னை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே. தப்பு வந்துடக்கூடாது. உன்னை பற்றி நான் எழுதுகின்ற பொழுது எந்த குறையும் இலக்கிய குறையும் எதுவும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா நான் செய்த குற்றம் அல்ல, அது நீ செய்த குற்றம் தான், உனக்கு தாண்டா பழி வருன்ட்டார். புரியுதுங்களா? அப்போ எப்படின்னா எவ்வளோ ஒரு உண்மை நிலையை புரிந்து திருவருட்பாவில் நீங்கள் 1லிருந்து 6 திறமுறை வெளியும் எந்த ஒரு இலக்கிய குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய சூப்பர் பிரில்லியன்ட் வந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, சுத்த சன்மார்க்கத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் வள்ளலார் சொல்வார் பேருபதேசத்தில், நான் பாடிய பாடல்களையும் மற்றவர் பாடிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லும் என்னவென்று, அப்பொழுதும் மற்றவர்களை விட நான் பக்தியில் அதிக பற்றுள்ளவன் என்பதை நிரூபிக்கிறது. மற்றவங்க பக்தி வேற, என்னுடைய பக்தி வேறன்றார். மற்ற ஞானிகளை காட்டிலும் அதிலும் என்னுடையது தான் ஃபஸ்ட் ரேங்க்ன்றார். நான் சாதாரணமான பக்தி வைக்கவில்லை, எல்லாரை விடவும் அதிகமாக வைத்து வைத்திருந்தேன் என்பதை நான் எழுதிய பாடல்களே அது சாட்சி சொல்லும். போதும். அப்போ இதையெல்லாம் இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன்றார். இவ்வளவு பக்தி வச்சிருந்தத எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேன். அதோட மட்டும் சொன்னாரா? நான் பாடிய பாடல்களோ நான் வணங்கிய தெய்வங்களோ என்னை மேலேற்றி விடவில்லை. இது மேலேற்றி விட்டதா என்றால் விடவில்லை. என்னை இப்பொழுது மேலேற்றி விட்டது யாதெனில் ஒரு கேள்வி போடுறார். அன்பு, தயவு, கருணை, இதுதான் என்னை மேலேற்றி விட்டது, வேற எதுவுமே என்னை மேலேற்றி விடவில்லை. இதேபோல் நீங்களும் அன்பு, தயவு, கருணை கொண்டீர்களானால் இறைவன் உங்களையும் ஏறா நிலைமை ஏற்றி வைத்திருப்பார். அடுத்தது என்ன சொல்றாரு? அதுக்கு பதிலா இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள் ஒரு கேள்வி போட்டார். இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஒரு லாபமும் கண்டவாறில்லை. ஆதலால் இப்பொழுது சன்மார்க்க காலம். இப்பொழுது நீங்களெல்லாம் அறிவு விளங்கிய ஜீவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இறைவன் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய அறிவை விளக்குவதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் முன்னாடி மூலமாக இருந்தாலும் இப்பொழுது அறிவு தெளிவுள்ளவர்களாக மாற்றுவதற்குண்டான காலம்தான் இந்த காலம். அதனால தான் இதுக்கு சுத்த சன்மார்க்க காலம்னு பேர். புரியுதுங்களா? தெளிவாக சொல்கிறார் நமக்கு. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? முதல் வேலை கடவுள் கொள்கையை தான் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எதுலேயுமே தப்பு கிடையாது. நம்மெல்லாம் நல்லவங்க தான். நம்ம ஏதாவது கெட்டவங்களா யாரையாவது ஏமாத்திரமா கிடையாது. ஆனால் நம்மளுடைய உணர்வில் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உணர்வே நமக்கு தவறை தான் காட்டுது. நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம். அப்போது நம்மை இயக்கக்கூடிய இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று தெளிவாக சொல்லிட்டார். ரெண்டாவது, அது எங்கிருந்து இயக்கி கொண்டிருக்கிறது, அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு, அது இயங்கக்கூடிய இடம் எது, அங்கிருந்து எப்படி ஒளி வந்து இங்கே பாஸ் ஆகுது, ஆன்மா எங்கிருந்து வந்தது, உயிர் எப்படி வந்தது, உடம்பு எப்படி வந்தது, அதுக்கப்புறம் உடம்பும் உயிரும் ஆன்மாவும் ஏன் போகுது, ஏன் உடம்பு மரணம் அடையுது, இதுக்கு என்ன காரணம், அப்போ உயிரினுடைய வேலை என்ன, ஆன்மாவனுடைய வேலை என்ன, இது வந்தது நமக்கு தெரிஞ்சாதானே அது போகிறது தெரியும். நமக்கு வந்ததே தெரியாது.
இல்லைங்களா? கண்ணதாசன் கூட ஒரு பாடலில் பாடுவான், வந்தது தெரியும் போவது எங்கே, வாழ்க்கை நமக்கே புரியாதுன்னு ஒரு பாடல் வரும். ஆனால் வள்ளலார் வந்ததையும் சொல்கிறாரு, வாழறதையும் சொல்கிறாரு, நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தால் அது போகிறதையும் சொல்கிறார். அதனால தான் ஒரு பாட்டை ஞானசரிகளை போட்டார், வழி சொல்கிறார். ஞானசரிகளை ஒரு தெளிவான அதில் தானே வருது, உடம்புரு வகையறி உயிர் வகையை எறி உடல் மறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தி மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறியீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம எல்லாமே எப்படி இருக்கிறோம்? அருள் இல்லாத ஏழையாக இருக்கிறோம். அப்போ நம்ம உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளை விட பணக்காரன் உலகத்திலே கிடையாது. இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டால் இறைவனை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதனால தான் சத்திய பெரு விண்ணப்பத்தில், சத்திய விண்ணப்பத்தில், சத்திய சிறு விண்ணப்பத்தில் 4 விண்ணப்பம் இருக்கு இல்லையா, அதில் சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்கள் உரைநடை பகுதியிலே இருக்குது, அதை நீங்கள் ஊன்றி படிச்சிங்கன்னா அதில் எல்லா விஷயமும் இருக்குது. உடம்பு வந்த வழி பூரா யாருமே எழுதாது. ஆன்மா வந்தது, அது எப்படி ஆணினுடைய சுக்கிலத்தில் கலந்தது, எப்படி பெண்ணினுடைய சோனிதத்திற்குள் சென்றது, அங்கே கருவறையில் எவ்வளவு காலம் இருந்தது, அது எவ்வளவு காலத்திற்கு எந்த மாதத்திலிருந்து அது உருவம் எடுத்தது, அது எந்த மாதத்திலிருந்து உருவம் முழுமை பெற்றது, எப்பொழுது அது வெளியே வருகிறது, எப்படி அது மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, தெளிவாக சொல்லிட்டார். என்ன அதெல்லாம் எந்த ஞானத்தில் எந்தமே யாருமே சொல்ல கிடையாது. கருவறையில் நான் உள்ளே பசித்து அதாவது தவிக்கின்ற பொழுது அமுதக்காற்றை மெல்லென வீசி என்னுடைய பேர்வெருட்டையும் பேரிருட்டையும் பெருநெருப்பையும் பேர்வாசையையும் காப்பாற்றி அருளினீர். இதற்கு ஈடு இணை உலகத்தில் நான் யார் என சொல்லுவேன், யாரை தந்தைதாய் என்று பாராட்டுவேன், எல்லாம் வல்ல தனித்தலைமை பெருங்கடவுளேன்னு வரும். அப்போ உன்னுடைய பெரும் தயவு அல்லாமல் நான் இந்த உலகத்திற்கு வர முடியுமா? அந்த தனித்தலைமை பெரும்பதி யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு எந்த ஞானியும் காட்டவில்லையே, சொல்லவில்லையே. ஏனென்றால் அவர்கள் பார்த்திருந்தால் தானே சொல்லியிருப்பார்கள். அவர்கள்தான் கைலாசம் என்றும் வைகுண்டம் என்றும் சொர்க்கலோகம் என்றும் பரலோகம் என்றும் இப்படி பல இடங்களை காமித்தார்களே தவிர அருட்பெரு வெளியை காட்டவில்லை, அருட்பெரு வெளியை காட்டவில்லை, அருட்பெரும் உலகத்தை காட்டவில்லை, அருட்பெரும் சித்தியை காட்டவில்லை, அருட்பெரும் ஜோதியை காட்டவில்லை. அட்டகத்தினுடைய முதல் பாடலே போட்டார்ல, அட்டகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாடலே நமக்கு பதில் சொல்லுது இல்லைங்களா? அப்போ இவ்வளோ பெரிய உண்மையை தெரிந்து நமக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாரு. நம்ம மறுபடியும் மூடமாகலாமா? அப்போது நம்மக்கிட்ட என்ன, இப்போ நம்மளுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய திரைகள் நீக்குவதற்கு என்ன வழி? இதான முக்கியம். 2, 1 ஜீவகாரணத்தினால் சாவி கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. மோட்ச வீட்டின் திறவுகோல் இல்லைங்களா? திறவுகோல் என்பது சாவி, அது ஜீவகாருணி முழுமை பெற்றால் தான் கிடைக்கும். நீங்கள் ஜீவகாருண்யத்தை முழுமை பெற்றிருக்கீங்களா? நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்கள், முழுமை பெற்றிருக்க முடியாது. ஜீவகாருண்யம் முழுமை பெற்றிருந்தால் நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணவே மாட்டீங்க, உங்கள்கிட்ட பொருளும் இருக்காது, ஜீவகாருண்யம் பண்ணவும் மாட்டீங்க. அதான் அதுக்கு ரிசல்ட்டு. நீங்கள் ஜீவகாருண்யத்தில் முழுமை பெற்றீங்கன்னா என்ன சார் ரிசல்ட் அப்படின்னா, உங்கள்கிட்ட பொருள் இருக்கக்கூடாது. 2வது நீங்கள் பூரா செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பொருள் ட்ரை ஆகிடும். நீங்கள் இறைவனை மட்டும்தான் தொடர்பு வைப்பீங்க. அப்போ உற்றார் உறவினர் பந்த பாசம் அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நினைக்கவே மாட்டீங்க. அவங்க இருந்தாலும் கூட வெறுக்க மாட்டீங்க. அவர்கள் மேல் பற்று இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வந்துடும். எக்ஸாம்பிள் என்ன மாதிரி, என்ன என்னுடைய மனைவியோட இருக்கிறேன், பசங்களோட இருக்கேன், பிள்ளையோட இருக்கிறேன், ஆனால் பற்று இருக்குமானால் இருக்காது. பார்க்குறவங்களுக்கு பற்றோடு இருக்கான்னு நினைப்பாங்க. எனக்கு பிள்ளையும் ஒன்று தான், பையனும் ஒன்று தான், பேத்தி ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், நீங்களும் இந்த ஆடு மாடுகள் குதிரைப்பட்டி எல்லாமே எனக்கு ஒன்று தான், ஆன்மநேயம். அப்போ நான் இவ்வளோ காலமாக நான் பிறந்தாலும் ஜீவகாருண்யம் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? வடலூரில் 1 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் 2 நாளில் போட்டேன், விளம்பரமெல்லாம் பண்ணி. அப்போது அவங்க அந்த முடிவு எனக்கு இப்போ ஏன் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை.
என்னை கடவுள் நிறுத்திட்டார். உன்னுடைய ஜீவகாரணியம் பாஸ் பண்ணிட்ட, உன்னுடைய முடிவு பெற்றது, முழுமை பெற்றது, இனிமேல் உன்னுடைய ஜீவகாரணியம் தேவையில்லை. ஏன்னா நான் சேர்த்து வச்சுருந்தா தான் நான் அதையும் கொடுக்கணும். என்கிட்ட எதுவுமே கிடையாது, நில் பேலன்ஸு. என் பையன்கிட்ட பிள்ளைகிட்ட பேரங்கிட்ட இருக்கிறது எனக்கு உரிமை ஆகுமா? நான் கொடுத்துருந்தா எனக்கு உரிமை, நான் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அவங்க பொருளை எப்படி நான் உரிமையை எடுத்துக்கிறது? இதுவே கிடையாது. அப்போது ஜீவகாருண்யம் என்பது முழுமை பெறுகின்ற பொழுது உங்களுக்கு இறை சிந்தனை அதிகமாகும். அதான் சத்து விசாரம். ஜீவகாருண்யம் முழுமை பெறாதுகின்ற பொழுது கடவுள் சிந்தனை அங்கே குறைக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஜீவகாரணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அங்கே பிடிக்கலாமா, இங்கே பிடிக்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, வரவங்களுக்கு சோறு போடலாமா, சமையல்காரை பார்க்கணும், அண்டாவை பார்க்கணும், குண்டாவை பார்க்கணும், பாதர்த்தங்களை வாங்கணும். நம்ம சிந்தனை பூரா எங்கே வரும்? பொருள் மேலேயே சிந்தனை வருமோ தவிர இறைவன் மேல் சிந்தனை வராது. வசூலுக்கு போகணும். அப்போ இந்த சிந்தனைகள் இறை சிந்தனையை மறைக்கப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? திரு நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நிர்பராதி ஆகிடணும். நிர்கதியாக இருக்குன்னா அப்போ இறைவன் உங்களை காப்பாற்றுவார். நிர்கதி என்பது அங்கே என்னன்னா, நீங்கள் இறைவன்கிட்ட தொடர்பு வச்சுட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, இன்பம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பொருள் இருந்தாலும் கிடைக்காது, நீங்கள் பொருள் சேர்த்து வச்சாலும் கிடைக்காது. ஒன்றுமே இல்லாமல் இறைவனிடத்திலே நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அதுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பொருள் இருந்தால் தானே உங்களுக்கு எண்ணம் வேற போகும். ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஏன் நான் வடலூரில் என்ன வீடு கட்டலை? எல்லாருமே கேட்பாங்க, இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்களே, என் பையனுக்கு கொடுத்தாச்சு, அது எங்கிட்ட இருந்தால் நான் வீடு கட்டணும், அதை மேஸ்திரி பிடிக்கணும், கடைக்கால் எடுக்கணும். என் சிந்தனை பூரா என்ன ஆகும்? அந்த கட்டடம் கட்டுறதுலேயே என் புத்தி போயிட்டுருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறானோ அதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்போ நான் அதை ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, என்னுடைய எண்ணம் பூரா அதில் தான், கடவுளுடைய சிந்தனை வராது. புரியுதுங்களா? அப்போது எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது இப்போது. ஆனால் என்னை இறைவன் இயக்கி கொண்டு இருக்கிறார். அது என்ன அதிசயம்! அப்போ ஜீவகாருண்யம் என்பது முழுமை பெறுகின்ற பொழுது சாவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு வருகிறது. ஆனால் அந்த சாவியை கிடைத்தால் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணோம்? இறைவன் உங்களுக்கு கதவை திறக்கணும். அது இல்லை பையன் பேரில் ஏன் எழுதுறேன்னா அவன் வந்து அழிக்க மாட்டான். இப்போ என்னுடைய பையன் இருக்கிறானே, நான் எல்லா பொண்ணு பேரில் எழுதுறேன்னா இன்னொரு பையன் பேரில் எழுதுறேன்னா கிடையாது. யாருக்கிட்ட எழுதுறோன்னா அந்த பொருள் மேல் பற்றில்லாமல் பின்னாடி இது வந்து வடலூரில் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும் என்று நினைக்கின்றவன் எவனோ அவனுக்கு தான் அது போயிருக்கு. அதை வந்து சாதாரணமாக நாங்கள் கொடுக்கல. இப்போ என் பெரியவன் இருக்கான், புள்ள இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க ஏதோ ஒன்று கொஞ்சம் நாளைக்கு பார்ப்பாங்க, இல்லாட்டி விற்றுட்டு கூட வந்துடுவாங்க. அப்பாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிட்டாரு, இனிமேல் அந்த இடத்த என்ன பண்ண போகிறோம்? அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்போ பழனி தொகுதி எம்பி சேனாதிபதி கவர்னர் அவங்க மாமியார் ஆத்தா மடன்னு கட்டுச்சு. அவங்க ஜனாதிபதி, அதாவது ஜமீன் பரம்பரை. அந்த அம்மா இருக்கிற வழியும் நாங்கள் அங்கே தான் முதல் போய் தங்கணும். ஆத்தா மடன்னு அதுக்கு பேர் 2 ஏக்கரா. நம்ம நடராஜ முதலியார் வெட்டியிருந்தார் அதுக்கு அந்த பக்கம். ஆனால் அந்த அம்மா காலமாகிட்டு இருப்பாடு என்னாச்சு? பசங்க போய் விற்றுட்டு வந்துட்டாங்க 2 ஏக்கராவே. ஆனால் சேனாதிபதி இருக்கும்போதே எங்களை சொல்லுவார், நம்ம சாமின்றவர் கூட தான் அவர் வருவார், ஐயா நீங்கள் பார்த்துங்க 2 ஏக்கராவை நான் வந்து உங்களுக்கு உயில் மாதிரி எழுதி வச்சிட்றேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னார். ஐயா சாமி என்னால் முடியாதுன்ட்டு நான். ஏன்னா நான் தொழிலை வச்சுக்கிட்டு இருக்கேன், குழந்தை குட்டியை வச்சுட்டு இருக்கிறேன், அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையா எனக்கு? நாளைக்கு ஆமாம் கடைசியில் அந்த பசங்க வந்து எங்கள் அப்பா வந்து முட்டாள்தனமாக எழுதி கொடுத்துட்டா, நீ வந்து உட்காந்துக்கிட்டு விளையாடுறியா, போடா வெளியணுவான். எதுக்கு இந்த வம்பு? இன்னொருத்த பொருளில் போய் நான் ஏன் உட்காரணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அதில் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன். அதுபோல் நம்மளுடைய ஜீவகாருண்யம் முற்று பெறுகின்ற பொழுது, சாவி வாங்குவதற்கு தயாராகி விடுகின்ற பொழுது அதற்கு அறிகுறி என்னவென்றால் உங்களுக்கு ஜீவகாருண்யம் முழுமை பெற்றது. அதே நேரத்தில் உங்களிடத்தில் மறுபடியும் செய்வதற்குண்டான பொருளாதாரம் பிரேக் ஆகிடும். மேற்கொண்டு இறைவனுடைய அருள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இங்கே பிரேக் ஆனோடனே, பொருள் பிரேக் ஆனோடனே என்னாகும்? அருள் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அருள் வருகின்ற பொழுது என்னாகும்? சத்து விசாரம் பல மடங்கு டெவலப் ஆகும். அதான் சுத்த தேகம் அடைகிறது. அதுக்கு ஸ்டாண்டர்ட். அந்த அருள் அதிகரிக்கின்ற பொழுது பிரணவ தேகமாக அது மாறுகிறது. அதுவும் அதிகரிக்கின்ற பொழுது அது ஞான தேகமாக மாறுகின்றது.
அப்போ ஞான தேகமாக மாறுகின்ற பொழுது கடவுள் உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருப்பார். அப்போ உங்களுக்கு உணவு தேவையில்லையே, சொத்த தேகத்துக்கே உணவு குறைஞ்சிடும். உங்களுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம நினைப்போம், ஐயோ பொருளாதாரம்லாம் போயிடுச்சே, எதுவுமே இல்லையே, ஜீவகாரணியும் பண்ண முடியலையே, கையிலையும் பொருளாதாரம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கடவுளை நினைக்கணும்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய பசி போயிடும். வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்து என செல்வமுற வளர்த்தாய், வான்பதிக்கும் நெடுமார்க்கும் கிடைப்பதறிதானார். என்னுடைய பசி எனக்கு தெரியவில்லை, என்னுடைய பசி எனக்கு இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய். இறைவன் எவ்வளவு பெரிய கருணை இல்லவன். என்னுடைய பசி எனக்கு தெரியணும், எனக்கே தெரியல, எனக்கு பசி எடுக்குது என்பதை நீ அறிந்து கொண்டாய். நீ அறிந்து கொண்டு எனக்கு என்னுடைய பசியை போக்கினாய். என்ன பசி? அருள் பசி. புரியுதுங்களா? அப்போ அந்த பொருள் பசி அல்லது பொருள் பசியை நீக்கி அருள் பசியை உருவாக்கி அருள் என்ற உணவை கொடுத்தாய். அருள் உணவு கொடுத்து என செல்வமுற வளர்த்தாய் இல்லைங்களா? அப்போ அருள் உணவு கொடுக்கின்ற பொழுது உங்களை யார் என்ன பண்ண முடியும்? அது அவ்வளவு பெரிய ஒரு உடம்பு நமக்கு அழகான இறைவனுடைய அருள் இங்கே ஸ்டோர் ஆகும். அதனால தான் வள்ளலார் இங்கே சொல்கிறாரு. இன்னும் அந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிட்ட எப்படி கேட்குறாரு பாருங்க. மதிமண்டலத்தமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு பொன்ன நிதியே நவநேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவை திற. எவ்வளோ உரிமையாக கேட்கிறாரு. இந்தார் அருளமுதம் ஞானருந்தல் வேண்டும் இங்கே நந்தாமணி விளக்கே ஞான சபை என் தாயே என் கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவை திற. சாகாருளமுதம் நான் அருந்தி நான் கழிக்க நாகாதிபசூ நடராஜா ஏகா பவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவை திற. அருளோங்குதன் அமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற. அப்படி உரிமையாக நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போதான் ஒரு வள்ளலார் சொல்கிறார். இன்னும் பாருங்க எவ்வளோ அழகா. வானோர் கரிதனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதயாமுதம் நான் அருந்த ஆனா திறப்பாவலர் போற்றும் திருச்சிற்றம்பலமா சிறப்பா கதவை திற. வானோர் கரிதனவே மாமரைகள் போற்றும். இது வானவர்களுக்கே கிடைக்காத ஒரு அருளமுதம், இது எனக்கு கிடைக்குது என்று அவர்கள்லாம் போற்றார்களா? அப்படிப்பட்ட அருளமதத்தை நான் அருந்துவதற்கு உன்னுடைய கதவை திறன்றார் இல்லைங்களா? எல்லாம் வல்லதென்று எல்லா மறைகளும் சொல் நல்லா அமுதம் அது நான் அருந்த நல்லோர்க்கு நல்வாழ்வழிக்கும் நடராயா மன்றோங்கும் செல்வா கதவை திற. இல்லைங்களா? அப்போது நமக்கு என்ன எத்தனை திரைகள் இருக்கு? 7 திரைகள். இந்த 7 திரைகளுக்கு மேலே தான் அந்த அருள் இருக்குதுன்றதை அடுத்த பாடலில் சொல்கிறார் பாருங்க. ஆமாம், 7 நிலைக்கு மேற்பார் இருக்கின்றதன் அமுதம். 7 தடைகள் இருக்குது, 7 தடைகளுக்கு மேலே அந்த அமுதம் இருக்குது. அதை மாதிரி எவ்வளோ அழகாக சொல்கிறார். 7 நிலைக்கு மேற்பால் இருக்கின்றதன் அமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே கேள் நிலைக்க ஆவா என்று என்னை உமந்து ஆண்ட திரு அம்பலவா தேவா கதவை திற. இதை விட என்னங்க சொல்லணும்? 7 திரைகளை தூக்கி எறிஞ்சாச்சு, இன்னும் நீ ஏன் கதவை திறக்காமல் இருக்கிற? உடனே திறனாலும் எவ்வளோ உரிமையாக கேட்குறாரு. அப்படிங்களா? ஈன உலகத்திடை, இந்த உலகத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. ஈன உலகத்திடை நீங்கியின் புறவே ஞான அமுதம் அதுவும் நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. திரையோதசத்தே திகழ்கின்றே என்று வரையோதது அன்னமுதம் வாய்ப்ப உரையோதுவானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே தேவே கதவை திற.
அடி நொறுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பாட்டு, ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன், ஓதரிய ஏகா அநேகா எழுப்பொதிவில் வாழ்ஞான தேகா கதவை திற. ஏழ்நிலைக்கு மேலே எதுக்கு இப்போ எங்கே இருக்குதா அந்த அமுதம்? ஜோதிமலை மேல் வீட்டில், ஜோதிமலை மேலுளரோ ஜோதிவள நாடு தூயதூரி அப்பதியில் நேயமர ஓதுன்னு அங்கே போடுறாரா. அதுக்கப்புறம் அந்த ஆணி பொன்னம்பல காட்சியில் போனீங்கன்னா தெளிவாக சொல்வார். அப்போது இந்த ஜோதிமலை என்பது ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுவதற்கு 7 தடைகள் இருக்கிறது. அது 7 நிலைகளாக இருக்கிறது. இந்த 7 நிலைகள் 7 தடைகளை நீக்கிவிட்டால் நம்ம கதவை திறன்னு உரிமையை கேட்கலாம். நம்ம கதவை திரையை நீக்காத நம்ம யாரை போய் கேட்கறது? அவர் திரையை நீக்கிட்டாரு, டைம் எடுத்துக்கிறாரு கடவுள். கதவை வள்ளலாருக்கு திறக்காதனால அதெல்லாம் கேட்குறாரு. இப்போ அவர் ஏன் அதெல்லாம் கேட்குறாரு? வள்ளலாருக்கு காலதாமதப்படுத்துகிறாரு ஆண்டவர். இவன் என்ன வேணா டெஸ்ட் பண்ணுறாரு இன்னும் வள்ளலார. அந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கறதுக்கு கதவை சீக்கிரம் திறக்க மாட்டேங்கிறார். அப்போ இத்தனை பாடல்கள்லாம் கதவை திறக்கிறதுக்காக பாடுறாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, முட்டி மோதி கதவை தட்டி அழுது புலம்பி, ஏன்னா உன்னை விட்டால் நான் திரும்பி போக மாட்டேன், உயிர் தான் போகுன்றார். நான் மறந்தேன் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன், இதுவரையில் உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கனந்தறியேன் ஆணை நும்மானைன்றார். அதுக்கப்புறம் நான் செத்தா என் மேலே பழி இல்லை, அது உன் மேலே தாண்டா பழினார். அப்போ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் அங்கே. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் பாருங்க, பொறுத்திருப்பார் ஆண்டவர். படிகளெல்லாம் ஏற்றுவித்தீர், பரமநலம் புரியும் பதியை அடைவித்தீர், அப்பதிநடுவே விளங்கும் கொடிகள் நிறை மணிமாட கோயிலையும் காட்டி கொடுத்தீர், அக்கோயிலிலே கோபுர வாயிலிலே செடிகளிலா திருக்கதவும் திறப்பித்து காட்டி திரும்பவும் நீர் மூடிவித்தீர். பாருங்க என்னென்ன டெஸ்ட்டு. உடனே ஒரு திறந்து காட்டிட்டாராம், காட்டிட்டு பாடு மறுபடியும் மூடிட்டாராம். திரும்பவும் மூடிவித்தீர் திறந்திடுதல் வேண்டும். ஏன் முன்ன என்ன குற்றம் கண்ட? மறுபடியும் திறக்கிறே இல்லையா? அடிகள் இது தருணம் இனி அரைக்கணம் தரியேன், அம்பலத்தே நடம்புரிவீர் அரித்தருள்வீர் விரைந்தே. அந்த ஸ்ட்ராங்கு அதான் என் உரிமை நாயகன். ஏயா நான் வாழ்நாள் பூரா உன்னை காதலிச்சிருக்கேன், நான் யாரையும் திரும்பி பார்த்ததில்லை, அப்பா அம்மாவை பார்த்ததில்லை, உற்றார் உறவினை பார்த்ததில்லை, உலகத்தை பார்த்ததில்லை, பொண்ணை பார்த்ததில்லை, பொருளை பார்த்ததில்லை, நான் உன்னையே பார்த்து கொண்டு இருந்து என்னை ஏமாற்றலாமான்னு நம்மளை நினைக்கிறவங்க கேட்பாளா கேட்க மாட்டாளா? எனக்கு உற்றாரும் இல்லை உறவினரும் இல்லை உனையென்று யாரும் இல்லை, நான் உன்னை நினைச்சேன் நான் ஓடி வந்துட்டேன், என்ன நீ காப்பாற்றலன்னா உன்னை விடுவான் விடுவாளா? அதுபோல இறைவனை முழுமையாக நம்பிய காரணத்தினால் வள்ளல் பெருமான் விடாத பிற்பாடு தான் அப்புறம் சொல்கிறாரு, அடிக்கிறார் பாருங்க இந்த பாடல. இவ்வளோ தூரம் எல்லாம் வேண்டி பண்ணிவிட்டு உடனே திடீர்னு ஓப்பன் பண்ணுறாராம், சட்டார்னு ஓப்பன் பண்ணுறாரு இறைவன். அப்போ சொல்கிறாரு, காட்டையெல்லாம் கடந்து விட்டேன் நாட்டை அடைந்துனது கடிநகர் பொன்மதிர் காட்சி கண்குடிர கண்டேன். பார்க்குறாரு, கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலிலே குறைகளெல்லாம் தவிர்த்தேன், சேட்டையற்று கருவியலாம் என் வசம் நின்றிடவே சித்தியலாம் பெற்றேனான் திருச்சிற்றம்பலமே, பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் இது தருணம் பதியே பலந்தரும் என் உலந்தனிலே கலந்து நிறைந்தருளே. என்ன வரிகள்! அடுத்த பாராட்டுகிறார் பாருங்க, நம்மளுக்கு எப்படிலாம் சொல்லி புரிய வைக்கிறார். கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டு கொண்டேன், கோவில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன், அடர் கடந்த திருவமுதம் உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன்,
உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளந்தேன் உள்ளமெல்லாம் தழைத்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன் இடர் தவிக்கும் சித்தியலாம் என் வசம் ஓங்கினமே இத்தனையும் பெற்றேனான் திருச்சிற்றம்பலமே. என்ன வேணும்? இதை விட ஒரு தெளிவு. இறைவன் கதவை திறந்து வள்ளல் பெருமானுக்கு உள்ளே வர வைத்து அங்கே எல்லோருக்கும் முன்னாடி ஆட்சியில் உட்கார வைக்கிறார். இவர் தனியாக கேட்டார், கதவை திறந்தாச்சு. திறந்துட்டு இருப்பாடு ஐந்தொழில் வல்லபம் அவர் கொடுக்குறார். நேராச்சு ஐந்தொழில் வல்லபத்தை இன்னும் நம்ம என்ன பேசணும்? ஐந்தொழில் வல்லபத்தை கொடுக்க போகிறாரு. இறைவன் அருள் கொடுத்தாச்சு, முழுமை பெற்றாச்சு, ஊன உடம்பு ஒளிவடம்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகில் உள்ள தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், என்ன சுத்ததேகி, பிரணவதேகி, ஞானதேகி என்ற அருளாளர்களெல்லாம் அங்கே புறத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னாடி இவர்களெல்லாம் வரவழைத்து வள்ளல் பெருமானுக்கு ஐந்தொழில் வல்லபத்தை எப்படி கொடுக்கிறார் அதை நாம் அடுத்த மாதத்தில் சிந்திப்போம். அது அற்புதமான ஒரு காட்சிகளெல்லாம் பெருமான் கண்ட காட்சிகள், அனுபவித்த அனுபவங்கள், கிடைத்த அருள் நிலைகளெல்லாம் மிக தெளிவாக வள்ளல் பெருமான் நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார். நாமெல்லாம் இந்த பிறவியில் கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நாம் விட்டுவிட்டால் மறுபடியும் கிடைப்பது என்பது அரிது. ஏன்னா உயர்ந்த அறிவுள்ள மனித ஜீவர்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய நாம் தாழ்ந்த இடத்திலே இருப்பது அறியாமை. அந்த அறியாமை விளக்குவதற்காகத்தான் அருட்பா முழுவதும் ஒழுக்க நெறிகளை மிக தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமான் கற்றுத் தந்திருக்கிறார்கள். கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுவரையிலே ஈரோடு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் அன்பர்கள் சார்பாக பொறுமையாக, நிதானமாக, அன்பாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் கொடுத்து மேல்மேலும் வாழ வைத்து அருளை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வேண்டி விண்ணப்பம் செய்து இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.